கிருபை இல்லாம ஒன்றுமில்லை இயேசுவே. Thank you friends, bye. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லணும். அதனால இயேசுப்பா சீக்கிரமாக போகிறது, ஆயத்தமாக இருங்க. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். அம்மா, எங்கள் மம்மி அதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க, கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் கூட நான் உங்கள் மத்தியில் நிற்கிறதுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது ஒரு ஜெபம் செய்து நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துலையும் நாங்கள் சப்பா தியானிக்க போகிற வசனங்களை எங்களோடு கூட நீர் பேச வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஆழ எங்கள் இருதயத்தில் ஊன்றி ஏசப்பா நீர் பதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தமாக்குங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு ஆயத்தமா அப்படின்றது தான். எதுக்காக ஆயத்தமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு ஆயத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவசியங்க. இது எவ்வளோ நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவரே தன் சொந்த இரட்சகராக யாரெல்லாம் தன்னோட இருதயத்தில் வர வைக்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த வேதத்தை நிறைய விதத்தில் நம்ம வர்ணிக்கலாம் இல்லைங்களா? இது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று அநேக விதத்தில் வேதம் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஒரு லவ் லெட்டர். பிரியமானவங்களே, லவ் லெட்டர் யார் யாருக்கு தருவாங்க? ஒரு மணவாளன் தன் மணவாட்டிக்கு தருவாங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மணவாளனாக இருக்கிறாரு. பிரியமானவங்களே, நம்ம அனைவரும் அவருடைய மணவாட்டிகள். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்தானத்தில் தான் நம்மளை அவர் வச்சிருக்காரு. முதலாவது நம்ம ஒரு ஆதார வசனத்தை வாசிச்சுட்டு இதுக்குள்ளே போகலாம். மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனம். நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அதுதான் நாங்கள் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இப்போ எதனால் அவரை மணவாளன் என்று சொல்கிறோன்னா, அநேக வசனங்கள் நமக்கு இருக்குது. அவரும் கூட அநேக இடங்களில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்படியாக இந்த 10 கன்னிகைகளோட கதை, அதுக்கப்புறம் மணவாளன் வரும்பொழுது ஆயத்தமாக இருந்தவங்க மட்டும்தான் அவர் கூட போனாங்க, கதவு அடைப்பட்டது, இது எல்லாமே நம்ம வாசிச்சிருக்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் பழைய ஏற்பாடில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 54 அதிகாரத்தில் 5 வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இங்கே மிக தெளிவாக உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே தான் நம்ம இங்கிலீஷில் வாசித்தோன்னா அதில் கிளியராக யுவர் ஹஸ்பண்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவங்களே, வா, வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இல்லைங்களா? தேவாதி தேவனுக்கு நம் மனைவிகளாக ஆக போகிறோம். இப்போ கூட நான் ஏன் ஆக போகிறோம் என்று சொல்கிறோன்னா, இப்படி ஒரு யூத திருமணத்தில் பல வகையான ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குது. ஈவன் நம்ம திருமணத்தில் கூட அது எப்படின்னா, முதல்ல நிச்சயதார்த்தம் நடக்கும், பெண்ணும் பிள்ளையும் வெயிட் பண்ணுவாங்க, அதன் பிறகு கல்யாணம் ஒரு நாள் நடக்குது இல்லைங்களா? இது ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. இது யூத முறைப்படி. ஏன் நான் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக பிறந்தார். யூத விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் நம்மளோட இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஒத்து போகிறது. இப்போது அதை பற்றி தான் நான் ஒரு சில விஷயங்களை தியானிக்க போகிறேன். முதலாவது, ஒரு யூத திருமணத்தில் என்ன நடக்கும்னா, ஆக மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. 6 ஸ்டெப்ஸ் நடக்கும்.
ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபெச்சிங் ஆஃப் ஒய்ஃப், அதாவது மனைவியை போய் கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஆக்சுவலான அந்த செரிமனி கல்யாணம், அதுக்கப்புறம் மேரேஜோட ஃபீஸ்ட் நடக்கும் ஒரு சில நாட்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 6வது ஹோம் ஆஃப் த பிரைட் அப்படின்ற ஒரு 6 நிலைகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுதான் ஒரு அப்பா அம்மா எப்படி போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் பொண்ணு பார்க்குறாங்களோ, ஆனால் யூத முறையில் பார்த்தாங்கன்னா ஒரு அப்பா தான், அதாவது மருமகன், ஒரு மணவாளனுடைய அப்பா அம்மா தான் மணவாட்டியை பார்க்க போவாங்க. அதில் மெயினாக அப்பா தான் போவார். போயிட்டு அங்கே பார்த்துட்டு அந்த மணவாட்டியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக, இல்லைன்னா ஒரு நிச்சயம் அங்கே புக் பண்ணுறதுக்காக சொல்லலாம், நிச்சயதார்த்தம் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா, அதுக்கு அவர் பல வகையான கிஃப்ட்டுங்களை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாராம். இதே தான் பழைய ஏற்பாடில் ஆபிரகாமோட வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். எலியேசர் அவர்கள் போயிட்டு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் பொழுது அங்கே பல வகையான பொன்னும் ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கிஃப்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வாங்கிட்டு வராரு. அதுதாங்க உண்மையான முறை. இங்கே தான் நம்ம இந்திய முறையில் பெண் வீட்டார் தான் ஆண் வீட்டாருக்கு பணத்தையோ நகையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஆனால் யூத முறையில் அது ஆப்போசிட்டாக நடக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக, அதாவது மணவாட்டியாகி இந்த சபைக்காக தன்னோட ஜீவனையே கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன் இல்லைங்களா, அவரோட ஜீவனையே பரிசாக கொடுத்தாரு. அவரோட ரத்தத்தையே நமக்கு பரிசாக கொடுத்து நம்மளை மீட்டு இருக்காரு. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அவரோட ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம் என்றதுனால நம்ம ஒவ்வொருத்தரும் ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக ப்ரிப்பரேஷன், அதாவது ஆண்டவர் மணவாளன் வருவதற்கு முன்பாக அந்த நிச்சயதார்த்தம், அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நித்திய உடன்படிக்கை, அதாவது நிச்சயதார்த்தம்ன்றது ஒரு உடன்படிக்கை. அது நித்திய உடன்படிக்கைன்னா ஃபார் எவர், எப்பவுமே முடிவில்லாத, ஆல்ரெடி அது பண்ணது தான். அப்படிப்பட்ட உடன்படிக்கை தான் அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அந்த இரவிலே எல்லாரும் சேர்ந்து அந்த வைனை குடிச்சிட்டு அப்பத்தையும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் யூத முறையிலையும் கூட பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த வைன் குடிப்பாங்களாம் ஷேர் பண்ணி. ஸோ அது குடித்த பிறகு அவர் சொல்லுவார், அந்த மணமகன் மறுபடியும் திருமணம் செய்கிற வரைக்கும் அதை குடிக்க மாட்டாராம். அதே தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை இதை அருந்துவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ப்ரிப்பரேஷனுக்கு அந்த மணவாட்டி ஆயத்தமாவாலாம். அதாவது தன்னையே வேர்ஜினாக பரிசுத்த வாட்டியாக அவங்க காத்து கொள்ளணும். எந்த ஒரு உறவில் ஈடுபடாமல் பரிசுத்தமாக இருக்கணும். அவங்கள நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயும் அவங்க பரிசுத்தமாக இருக்கணும். அவங்களுக்கு உடைகளை ரெடி பண்ணணும், நகைகள் ரெடி பண்ணணும், அவங்க பரிசுத்தமாக அவங்கள மாற்றிக்கணும், அவங்கள அழகுபடுத்துறது, இப்படியாக தன்னையே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது நம்ம திருமணங்களில் நடக்கிற விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் சபையாகிய மணவாட்டி இப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து அந்த நிச்சயதார்த்தத்தை முடித்துட்டு அவர் போயிட்டாரு. இப்போது ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் மணவாட்டியாக நம்ம எல்லாரும் ஆயத்தமாக்கி கொள்ளணும். அந்த ஆயத்தம் எப்படி ஆவறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த லவ் லெட்டரில் அநேக விஷயங்களை இயேசு சுவாமி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம எப்படியெல்லாம் ஆயத்தமாகணும்னு சொல்லிட்டு, பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம பார்வையில், நடக்கிறையில், வார்த்தையில், நம்மளுடைய சொல் செயல் எல்லாத்துலேயுமே நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் பிரியமானவர்களே. தப்பான காரியங்களை பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருக்குது. அப்போ நம்ம அவருக்கு ஆயத்தமாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் நம்மளை மோல்ட் பண்ணும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் செய்து நம்ம ஆயத்தமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அடுத்ததாக நடக்கிறது என்னென்னா ஃபெச்சிங் ஆஃப் த ஒய்ஃப். நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மணவாளன் போயிட்டு அந்த மணவாட்டியை கூட்டிகிட்டு வர அந்த நாள்
இதுதான் சீக்கிரமாக நடக்க போகுது. அதாவது ராப்சர் என்று சொல்லப்படுகிற காரியம். அப்படி என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவது. இது ஒரு சிலர் நம்பலாம், ஒரு சிலர் நம்பாமல் இருக்கலாம். அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்றதுல தான் நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அதுக்கான விடைகள் அதிகமாக ஆண்டவர் அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு பிரியமானவர்களே. இதை பற்றி மிக மிக தெளிவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நினையாத நாழிகளே வருவார், ஆயத்தமாக இருங்க அப்படின்னு. இங்கே ஏன் திருடன் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, திருடன் என்றது ஒரு நெகட்டிவானது. அதை தனக்கு ஒப்பாக ஏன் சொல்றாரு? இந்த அதிகாரத்தில் மட்டும் இல்லைங்க, ஈவன் தெசலோனிக்கேயரில் கூட திருடன் வருகிற விதமாய் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஒரு திருடன் எதுக்காக வருவான்? ஏதோ ஒன்றை திருடத்துக்காக தானே. அது போல தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ப்ரெஷியஸ் ஆகிய மணவாட்டியை எடுத்துட்டு போகிறதுக்காக, திருடிட்டு போகிறதுக்காக வராரு. அதனால தான் இரவிலே திருடன், அதாவது எதுவுமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவர் வந்து இந்த ராப்சர் என்று சொல்லப்படுகிற 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அப்படி என்றால் யார் அவருக்காக ரெடியாக இருக்காங்களோ, பரிசுத்தமாக இருக்காங்களோ அவங்கள மாத்திரம் அவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார் பிரியமானவர்களே. மற்றும் இல்லாமல் 2 பேரோட உதாரணம் ஆண்டவர் மிக தெளிவாக போட்டிருக்காரு. இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதே மாதிரி லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நோவாவின் நாட்களும் போட்டிருக்கு, லோத்துவின் நாட்களும் போட்டிருக்கு. இவங்க 2 பேர் நாட்கள்லையும் என்ன நடந்துச்சு? நோவா அவர்கள் பேழைக்குள்ள போற வரைக்கும் ஜனங்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போன உடனே அந்த அழிவு ஆரம்பிச்சுது. அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து தன்னோட சபையை எடுத்துக்கொண்டு போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் எடுத்துக்கொண்டு போன பிறகு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் நடக்க போகிறது பிரியமானவர்களே. லோத்துவின் நாட்களில் என்ன நடந்துச்சு? லோத்து அந்த நகரத்தை விட்டு வெளியே வந்த உடனே அங்கே கந்தக மழை பெஞ்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்த எல்லாருமே அழிந்து போயிட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் தன்னோட பிள்ளைங்க, தனக்காக காத்திருக்கிறவங்க, தன்னையே நீதிமான்களாக ஒப்பு கொடுத்துருக்கவங்கள மாத்திரம் தனியாக அவர் எடுத்துக்கொண்டு இந்த அழிய போகிற உலகத்துலேருந்து அவர் காப்பாற்ற போகிறாரு பிரியமானவர்களே. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செரிமோனி என்று சொல்லப்படுகிறது. செரிமோனி எப்படி நடக்கும்னா, அதாவது மணவாளனும் மணவாட்டியும் சேருகிற அந்த நாள். இதுதான் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 19ஆம் அதிகாரம், ஓகே, 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி இந்த கல்யாணம் தான் வந்துட்டு அன்னைக்கு நடக்கும். இந்த சபையாகிய மணவாட்டியை யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ, பரிசுத்தமாக இருக்காங்களோ அவங்கள நம்ம எல்லாரும் தான் அவரோட சபை. அது எந்த சபை? சிஎஸ்ஐயா அதெல்லாம் கிடையாதுங்க. சிஎஸ்ஐயாக இருக்கலாம், பெத்தலேஜியாக இருக்கலாம், இந்த ஏஎஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்க தாங்க ஆண்டவரோட சபை.
இது அது டினாமினேஷன்ஸ் மனுஷன் உருவாக்கப்பட்டது, ஆண்டவர் உருவாக்கல. யார் உண்மையாக எங்கே இருந்தாலும் சரி ஏசப்பா பிள்ளைங்களா இருக்காங்களோ அவங்க தான் அவருடைய உண்மையான மனவாட்டி. அவங்கள அவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார். அதுக்கப்புறமா மேரேஜ் ஃபீஸ்ட் பார்த்திங்கன்னா யூத முறைப்படி 7 நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அது நடக்கும். அதாவது டெய்லியும் விருந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆனந்த் அம்பானி கல்யாணம் தானே நம்ம எல்லாரும் அதிகமாக ரீல்ஸில் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா எத்தனையோ நாட்களாக இந்த விருந்து போய்கிட்டே இருக்குது. அது போல தான் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் என்று சொல்வது 7 வருடங்கள் இந்த பூமியில் உபத்திரவ காலம் இருக்கும் பொழுது அந்த வருடங்கள் பரலோகத்தில் ஒரு ஃபீஸ்டாக இருக்குமா. ஸோ அந்த ஃபீஸ்டில் தான் வந்துட்டு ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கு. ஸோ கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மணவாளன் இயேசு, மணவாட்டி சபை. அடுத்ததாக அழைக்கப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாம் தான் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாம் தான் அதுக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. மற்றும் மக உபத்திரவ காலத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்காக உண்மையாக நிற்கிறாங்களோ அந்த முத்திரையை, அதாவது பிசாசு கொண்டு வருகிற அந்தி கிறிஸ்துவோடைய அந்த முத்திரையை தரித்து கொள்ளாமல் யாரெல்லாம் இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்களோ அவங்களும் கூட அந்த பரிசுத்தவான்கள் லிஸ்டில் சேர்க்கப்படுவாங்க. அதன் பிறகு ஹோம் ஆஃப் த பிரைட், இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட யோவான் 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறாரு. அது ஆயத்தமானோடனே நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா பார்த்திங்கன்னா யூத முறையில் மணவாளன் தன் மணவாட்டிக்காக ஒரு இடத்தையோ இல்லை வீட்டையோ ஆயத்தம் பண்ணணும். அதன் பிறகு தான் அந்த திருமணத்தை அவங்க நடத்தணும். அதுவும் அப்பா எப்போ சொல்கிறாரோ அப்போ தான். ஸோ எப்போ எல்லாம் ரெடியாக இருக்கோ பிதாவாகிய தேவன் இப்போ நீ போகலாம், கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து கூட்டிகிட்டு போவார். 2ஆம் வருகை நடக்கும், பகிரங்கமான வருகை நடக்கும். ராப்சர் என்று சொல்லப்படுகிறது ரகசிய வருகை. ஆனால் இது மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கிலே தோன்றுவது போல அவரோட வருகை இருக்கும்னு சொல்லப்படுற அந்த நாள் இந்த 2ஆம் வருகையில் தான் நடக்கும், இந்த பகிரங்க வருகையில் தான் நடக்கும். ஸோ 2 வகையான வருகைகள் இருக்குது, ரகசிய வருகை அண்ட் பகிரங்க வருகை. ஸோ இந்த பகிரங்க வருகையில் தான் பார்த்திங்கன்னா கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ அப்பொழுது அவர் வெள்ளை குதிரை மேலே ஏறி வருவாராம். அவர் ஏறி வரும் பொழுது அவரோடு கூட அநேகம் பரிசுத்தவான்கள் வெள்ளை குதிரையில் ஏறி வருவாங்க. அந்த அர்மகெதான் என்று சொல்கிற அந்த யுத்தம் நடக்கும். அப்போ பிசாசுக்கோ இயேசு கிறிஸ்துக்கோ ஒரேடியாக அந்த சண்டையில் பிசாசு கட்டப்பட்டு 1000 வருஷங்கள் அவன் ஜெயிலில் தள்ளப்பட போகிறான். பிரியமானவர்களே, அந்த நாட்கள் இனி வரும் நாட்களில் நிறைவேற போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் பரலோகத்திலேருந்து புதிய எருசலேம் இறங்கி வரும். அதுதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் கிடையாது, 10ஆம் வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அழகாக. அதுக்கு முன்பான வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபை அங்கே இருக்குது இல்லைங்களா. அது இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையில் இறங்கி வரும்போது நம்ம எல்லாரும் கூட இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அந்த புதிய எருசலேம்லேருந்து இறங்கி வர போகிறோம். அதன் பிறகு பூமியிலே புதிய ஆட்சி உருவாகும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது பேசினா நேரமே பத்தாது. நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர்களாக வைக்க போகிறார். நம்ம அனைவருமே ஆண்டவர் ஒரு விசேஷத்தவர்களாக அழைத்திருக்காரு. நிறைய நேரத்தில் நம்மளுடைய தகுதி நம்மளுக்கே தெரியாது, ஆனால் பிசாசு அதை அடக்கி வைத்து இருக்கிறான். இந்த நேரத்திலையும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்க அனைவருக்குமே தேவாதி தேவன் அவரோட வருகைக்கு ஆயத்தமாகிற கிருபையை தருவாராக. ஆமென்.
முடிவு ஜெபத்தை எடுக்கலாம். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக நன்றி. இந்த தினத்திலும் கூட நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அப்பா நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள எங்களை விட்டு கொடுக்குறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியினால எங்களை பலப்படுத்துங்க. கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சரி பண்ணிக்கொள்ள அப்பா நாங்கள் சீர்படுத்தப்பட ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க. அப்பா உங்களுடைய வருகையில் உண்மை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே முழு இருதயத்தோடு கூட கர்த்தாவே நாங்கள் உங்களை மீட் பண்ணும் பொழுது குற்றமற்றவர்களாக இருக்கத்தக்கதான கிருபை தந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென்.